அந்த போதனையில அந்த அந்த சத்தியத்துல நாம நிலைச்சிருக்கிறதற்கு நம்மளை பழகிக்கொள்ள வேண்டும். புரியுங்களா உங்களுக்கு? அதாவது இங்க பவுல் சொல்லுவார் பாருங்களேன், 20 வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, சோத்திரம் 33 வந்துட்டு, ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் என்ன பண்ணவில்லை, இச்சிக்கவில்லை அப்படிங்கிறார். இந்த மனநிலைமை சபைக்கு அவசியம். சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இது மிக அவசியம். எந்த யார் ஒருவருடைய வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஊழியம் 2 ட்ரெண்ட்ல இருக்குது. எப்படி? ஒன்னு உலக பொருளுக்கு ஊழியம் செய்யறாங்க, ஒன்னு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறாங்க. உலக பொருளுக்கு ஊழியம் செய்யறவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மாறுபாடானவைகளை தான் போதிப்பாங்க. அவங்களுக்கு அவசியம் என்ன, இன்கம் தான் அவசியம், பாக்கெட் மணி கிடைச்சா போதும்.